வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நம்ம சேனலில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த தடவை நம்ம ஒரு ரெண்டு முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து நேஷனல் செக்யூரிட்டி டாக்ட்ரின். ஸோ ஒன் இஸ் நேஷனல் செக்யூரிட்டி டாக்ட்ரின். செகண்டு இயர்ஸ் ஆஃப் ரிஃபார்ம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து 100% ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி டாக்டரினை பற்றி வீடியோ வந்து அடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் அண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி ஒரு கொஷின். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் எப்படி வந்தால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிக்ளேர்ட் 2025 as a இயர்ஸ் ஆஃப் ரிஃபார்ம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்னது 2025 வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் ஆஃப் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் எனுமரேட் த மேஜர் ரிஃபார்ம்ஸ் ரோல்ட் அவுட் இன் த இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார். ஸோ என்னெல்லாம் ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து நம்ம சொல்லணும். ஆல்ரெடி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கிறத அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரீக்ரியேட் பண்ணணும். அண்ட் டிஸ்கஸ் ஹவு தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்ட்ரென்தன் த நேஷனல் செக்யூரிட்டி. என்னெல்லாம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க ஒரு பாயிண்ட்டு, அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ரிச் பண்ணிச்சு. சிமிலர் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டிஸ்டிங்விஷ் மாதிரி தான். பட் அந்த மாதிரி ஈஸியாக அது அப்படி கூட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்து மேஜர் ரிஃபார்ம்ஸ் இன் டிஃபென்ஸ் செக்டார். அது வந்து ஹவு தேர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்ட்ரென்த் இந்த நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதோ ஒரு பார்ட்டாகவும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ தட் வில் பி அ குட் ஐடியா டு ஆன்சர் திஸ் கொஷின். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கொஷினோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்ட்ரோடக்ஷன், மேஜர் டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். அதுக்கடுத்து ஹவு தேர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்ட்ரென்தன் த நேஷனல் செக்யூரிட்டி. எல்லாமே அது ஒரே ஆர்டிக்கலில் இருக்குது. இது லிட்டரலி இட் இஸ் அ கட் காப்பி பேஸ்ட். கண்டிப்பாக இந்த கொஷின் வரும். அப்படி இல்லைனா நேஷனல் செக்யூரிட்டி டாக்டரின்லேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்க்குறவங்க மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மெயின்ஸ் எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக நேஷனல் செக்யூரிட்டி இதோட இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் நேஷனல் செக்யூரிட்டி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ப்ராமிஸ். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ராமிஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நேஷனல் செக்யூரிட்டி நம்ம நேஷன் செக்யூரிட்டியை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ராமிஸ் ப்ரொடெக்டிங் இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸோ நம்மளோட இன்டெகிரிட்டியும் சாவர்னிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் நம்ம இன்டெகிரிட்டியும் சாவர்னிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இன் ஹைப்ரிட் வார்ஃபேர் எரா அண்ட் எவால்விங் regional threats, defense reform aims to make more agile, self-reliant and tech superior. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஃப்டியை பற்றி சொல்லியிருக்கோம், நேஷனல் செக்யூரிட்டியை பற்றி சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவால்விங் த்ரெட்டை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மோர் அஜைல், செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் டெக் சுப்பீரியர். மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். மோர் அஜைல், செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் டெக் சுப்பீரியர். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதிடுறோம். ஸோ எழுதிட்டு மேஜர் ரிஃபார்ம்ஸ் இன் டிஃபென்ஸ் செக்டார் ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மாடர்னைசிங் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், இது டாபிக். ஸோ மேஜர் ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் ரிஃபார்ம்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைசிங் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஃபஸ்ட்டு மாடர்னைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்டர் நியூ வார்ஃபேர் டொமைன். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் வார்ஃபேர் டொமைன். ஸோ இன்னும் புது வார்ஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அதுக்கடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இண்டிஜினியேஷன் ஓவர்ஹால். ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் இண்டிஜினியேஷன் ரெண்டுமே முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸை குறைக்கணும், இண்டிஜினியேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மும் கொண்டு வரணும். ஆக்சுவலாக இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ ரெக்வயர்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர். ஸோ அதாவது புதுசாக அதாவது இங்கே இந்தியன் சிட்டிசன்ஸை டிஃபென்ஸில் அக்வயர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஹவு தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்ட்ரென்தன் த நேஷனல் செக்யூரிட்டி. இப்போது மாடர்னைஸ் பண்ணுறது மூலயமா என்ன நடக்க போகுது, நியூ வார்ஃபேர் டொமைன்ஸில் நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ் மூலயமா என்ன நடக்க போகுது,
அதுக்கடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் இண்டிஜினைசேஷன் பண்ணுறது மூலயமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தான் சொன்னேன். இட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் டேபிள் மாதிரி போட்டு எழுதுனா கூட இது வந்து கரெக்டான ஒரு அப்ரோச்சாக தான் இருக்கும். ஸோ இதை எழுதிட்டு இதனால் என்ன ரிஃபார்ம், இதை எழுதிட்டு இதனால் என்ன ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன நடக்க போகுது, ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டோம் ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லிடணும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் போனீங்கன்னா கூட உங்களுக்கு இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஆர்டிக்கலில் இருக்குது. அதை தான் நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஜர் ரிஃபார்ம்ஸ் இன் டிஃபென்ஸ் செக்டார். மேஜர் ரிஃபார்ம்ஸ், ஸோ மாடர்னைசேஷன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். எப்படி மாடர்னைஸ் பண்ணுறோம், ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை கொண்டு வரோம். ஹையஸ்ட் எவர் கேபிட்டல் அவுட்லே ஐடெக்ஸ், இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ். ஹையஸ்ட் எவர் கேபிட்டல் அவுட்லே அப்படின்னா நம்ம வந்து என்னெல்லாம் அக்வயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென் இன்ஃபேண்ட்ரி காம்பேக்ட் வெஹிக்கல், குவாசி பாலிஸ்டிக் மிசைல், ட்வின் என்ஜின் நேவல் ஃபைட்டர். ஸோ இதெல்லாம் அக்வயர் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.7 lakh crores வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்னாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்ணுறோம். நம்மளோட டிஃபென்ஸ் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணுறோம். எப்படி நெக்ஸ்ட் ஜென் இன்ஃபேண்ட்ரி காம்பேக்ட் வெஹிக்கல் மூலயமா, குவாசி பாலிஸ்டிக் மிசைல் மூலயமா, ட்வின் என்ஜின் நேவல் ஃபைட்டர் மூலயமா. நெக்ஸ்ட் ஐடெக்ஸ், இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ். ஸோ ஆக்சுவலாக சரி, இது வந்து மீன்ஸ் நம்ம வந்து அக்வயர் பண்ண டெக்னாலஜிஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனோவேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மைண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும், இனோவேஷனை வந்து இனோவேஷனை வந்து கொண்டு வரதுக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், எம்எஸ்எம்இஸ், ஈவன் இண்டிவிஜுவல், இந்த மாதிரி யாராக இருந்தாலையும் சரி, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க, உங்களோட மாடலை கொடுங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இஸ், இண்டிவிஜுவல் இனோவேட்டர்ஸ் அண்ட் அகாடமியாஸ், இவங்க எல்லார்கிட்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து மாடர்னைஸ் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். சரி, இதை மாடர்னைஸ் பண்ணதுனால நமக்கு என்ன நடக்குது? ஸோ கிரெடிபிள் கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ். இந்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நடக்குது? நம்ம மாடர்னைஸ் பண்ணதுனால நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிபிளாக ஒரு டிஃபென்ஸ் இருக்குது. கன்வென்ஷனல் நம்மக்கிட்ட கிரெடிபிள் கன்வென்ஷனல் டிஃபென்ஸ் இருக்குது. பெட்டர் சர்வைவபிலிட்டி அண்ட் லென்த்திட்டி அண்ட் ரேபிட் டெக் ரெஃப்ரெஷ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிபிள் கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ், லாங் ரேஞ்ச் ஹை ப்ரிசிஷன் மிசைல்ஸ். ஸோ லாங் ரேஞ்ச் ஹை ப்ரிசிஷன் மிசைல்ஸ். ஸோ மிசைல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலையா. ஸோ இந்த இந்த ரிஃபார்ம் பண்ணதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரலையா அப்படிங்கிற மிசைல் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து கிரெடிபிள் கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. அண்ட் ஆல்சோ கேரியர் பாண்ட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பெட்டர் சர்வைவபிலிட்டி அண்ட் லென்த்திட்டி வந்து கொடுக்குது. ஸோ நெட்வொர்க் லைக் ஐவிசிஸ், ஸோ அதுக்கு அடுத்து ஐசிவிஸ். ஸோ ஆக்சுவலாக ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பெட்டர் சர்வைவபிலிட்டிக்கு ஐசிவிஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஇஎஸ்ஏ ரேடார்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஏஐ எனேபிள்டு டெக்னாலஜிஸ். இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பெட்டர் சர்வைவபிலிட்டி அண்ட் லென்த்திட்டி வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் டு ஷூட்டர் ரேடார், ஸோ இது மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்டர் சர்வைவபிலிட்டி வந்து என்ஷூர் பண்ணுது. அதுக்கடுத்து ரேபிட் டெக் ரெஃப்ரெஷ். ஸோ இந்த ரேபிட் டெக் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது இந்த ஐடெக்ஸை தான் வந்து குறிக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஐடெக்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வால்மெண்ட்னால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஐடியாஸ் வந்து இந்தியா கிட்ட டிஃபென்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஈவன் அவங்க கிட்ட ஏதாவது மாடல் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணும், நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்டர் நியூ வார்ஃபேர் டொமைன். ஸோ நமக்கு கன்வென்ஷனல் வார்ஃபேர் டொமைன் அப்படிங்கிறது பார்டரில் இருக்கக்கூடிய சண்டை, அதிகபட்சம் நக்சலிசம், அதுக்கு அடுத்தபடியாக. பட் நக்சலிஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி த்ரெட், இட் இஸ் அ செக்யூரிட்டி த்ரெட். பட் அதை வந்து நம்ம பார்டர் மேனேஜ்மெண்ட்டோட லிங்க் பண்ண முடியாது. ஆனால் இது ரெண்டு தான் கன்வென்ஷனலாக இருந்தது. பட் இப்போ சைபர் வார்ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் த்ரெட்டாக எவால்வ் ஆகிட்டு வருது. ஸோ டெடிகேட்டட் த்ரஸ்ட் ஆன் சைபர் ஸ்பேஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டட் த்ரஸ்ட் ஆன் சைபர் ஸ்பேஸ், டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி, ஸோ அண்ட் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி, டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி, டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி.
இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா டெடிகேட்டட் த்ரஸ்ட் ஆன் சைபர் அண்ட் ஸ்பேஸ். ஸோ சைபர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை சர்வீஸ் சைபர் ரேஞ்ச். ஸோ ட்ரை சர்வீஸ் சைபர் ரேஞ்ச் வந்து பெங்களூர்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ட்ரை சர்வீஸ் சைபர் ரேஞ்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெடிகேட்டட் த்ரஸ்ட் ஆன் சைபர் செக்யூரிட்டி இதை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இப்போது இதுக்கு அடுத்து ஜாயிண்ட் டாக்ட்ரின் ஆன் சைபர் ஆப்ரேஷன். ஜாயிண்ட் டாக்ட்ரின்ஸ் ஆன் சைபர் ஆப்ரேஷன் இது வந்து ஜாயிண்ட் டாக்ட்ரின்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைபர் ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாருமே சேர்ந்து ட்ரை சர்வீஸ் தட் இஸ் ஜாயிண்ட் டாக்ட்ரின். ஜாயிண்ட் டாக்ட்ரினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் ஜாயிண்ட் டாக்ட்ரின் வந்து ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா டாக்ட்ரின் மீன்ஸ் இட் இஸ் that is a report which shows how they are going to counter cyber security. So cyber threats வந்து எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க. So it's not how they are going to counter cyber threats. ஸோ சைபர் த்ரெட்ஸை கவுண்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு டாக்டரின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ். இதனால் நமக்கு என்ன சேஞ்சஸ் நடக்கும்? ரெசிலன்ஸ் இன் கண்டெஸ்டட் காமன்ஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிலன்ஸ் இன் கண்டெஸ்டட் காமன்ஸ், டெடிகேட்டட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ், செக்யூர் சேட்டலைட் ISR. ஸோ இது மூலயமா நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரெசிலன்ஸ் இன் கண்டெஸ்டட் காமன்ஸ். ஸோ இந்த இடத்துல அதாவது ஒரு ரெசிலன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ரெசிலன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது? டெடிகேட்டட் ஸ்பேஸ் ஏஜென்சி செக்யூர்ஸ் சேட்டலைட் ISR நேவிகேஷன் கம்யூனிகேஷன் இன் ஆல் மாடர்ன் ஆப்ரேஷன்ஸ். ஒன்று ரொம்ப சிம்பிளாக, அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து சைபர் வார்ஃபேரை வந்து நம்ம டெடிகேட்டடாக சைபர் அண்ட் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா அதாவது நம்மளோட டெடிகேட்டட் ஸ்பேஸ் செக்யூர் சேட்டலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ செக்யூர் சேட்டலைட்ஸ், ஸோ டெடிகேட்டட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் செக்யூர் சேட்டலைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஜாயிண்ட் டாக்ட்ரின் அண்ட் சைபர் ஆப்ரேஷன்ஸ், ஹார்ட் டு ஆட்ரிபியூட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டு ஆட்ரிபியூட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் டாக்ட்ரின் வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஸோ நமக்கு இன்னும் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி வந்து கொடுக்குது. ஸோ அதை சொல்கிறோம். இது எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா hard to attribute response options. So அதாவது டெசிஷன் மேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரஸ்ட் கொடுக்குது, அதாவது ரெகார்டிங் சைபர் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கடுத்து மல்டி டொமைன் சினர்ஜிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் சைபர் இது ரெண்டுமே இன்டெகிரேட் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டொமைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும்போது இன்னுமே வந்து ஒரு த்ரஸ்ட் வந்து மீன்ஸ் இன்னுமே வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் மீன்ஸ் அடிஷ்னல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்வயர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நியூ வார்ஃபேர் டொமைன் என்டர் ஆகிறது மூலிமா. நெக்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் இண்டிஜினைசேஷன் ஓவர்ஹால், டிஃபென்ஸ் அக்வைஸ்டேஷன் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். இண்டிஜினைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டை வந்து குறைக்கிறோம். ஸோ இம்போர்ட்டை குறைக்கிறது மூலமா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் நம்ம இந்தியாவிலேயே இண்டிஜினியஸாக ப்ரொடியூஸ் ஆகுது டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது செக்யூரிட்டியும் கொடுக்குது, சேம் டைம் எக்கனாமிக்கல் பூஸ்ட்டும் கொடுக்குது. இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது மூலமா நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டையும் என்ன பண்ணுது, அது வந்து கவுண்டர் பண்ணுது. ஸோ இதோட கவுண்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ளை செயின் செக்யூரிட்டி. ஸோ சப்ளை செயின் செக்யூரிட்டி ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் அதே தான். இதோட கவுண்டர் என்னது? ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் இண்டிஜினைசேஷன், டிஃபென்ஸ் அக்வஸ்டேஷன் ப்ரொக்யூர். ஸோ டிஃபென்ஸ் அக்வஸ்டேஷன் ப்ரொசீஜர். ஸோ டிஃபென்ஸ் அக்வஸ்டேஷன் ப்ரொசீஜர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட இண்டிஜினைசேஷன் த்ரஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம், நெகட்டிவ் இம்போர்ட் லிஸ்ட்டு. அதனால் என்ன நடக்குது, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் செக்யூரிட்டி வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் செக்யூரிட்டி வந்து கிரியேட் ஆகுது, டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிரைசிஸ் அதாவது இப்போ மற்ற கண்ட்ரி செக்யூரிட்டி அப்படிங்கிற கான்செப்டில் மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட்டு டேக்ஸ் நோ இம்போர்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நோ இம்போர்ட் அப்படிங்கிறதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ எதில் அப்படின்னா இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் டேக்ஸ் தட் நோ இம்போர்ட் டாலி டு 650. ஸோ PPP ட்ரிவன் டிஃபென்ஸ் காரிடார், PPP பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா PPP ட்ரிவன் காரிடார், ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும், சேம் சப்ளை செயின் செக்யூரிட்டி வந்து பார்த்தோன்னா என்ஷூர் ஆகும். நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மிலிட்ரி டு மிலிட்ரி இன்டகிரேட்டட் த்ரெட் கமாண்ட்ஸ் அண்ட் இன்டர் சர்வீஸ் ஆர்கனைசேஷனல் ஆக்ட். ஸோ இன்டகிரேட்டட் த்ரெட் கமாண்ட்ஸ்
ஸோ ஆக்சுவலாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஜாயிண்ட் கோஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்டகிரேட்டட் த்ரெட் கமாண்ட்ஸ் அண்ட் இன்டர் சர்வீஸ் ஆர்கனைசேஷனல் ஆக்ட் 2020 சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், ஸோ ஓவர்ஹாலாக இந்த ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் ஜாயிண்ட் வார் ஃபைட்டிங், ஃபாஸ்டர் சிவில் மிலிட்ரி டிசிஷன் மேக்கிங், ஹோல் ஆஃப் நேஷன் அப்ரோச். ஸோ எல்லாமே ஒன்றா சேர்ந்து செயல்படுறதுனால நமக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் டிஃபென்ஸ் வந்து ஜாயிண்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் டிஃபென்ஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல குழப்பம் வராது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் ஆஃப் நேஷன் அப்ரோச்சாக வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு த்ரெட்டை வந்து கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து இப்படி ரிசல்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ரெக்குயர்மெண்ட். ஸோ ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்னிபாத். ஸோ பேன் இண்டியன் ரெக்குயர்மெண்ட். ஸோ அந்த அக்னிபாத் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் எப்படி போகும், யங் ஃபிட்டர், அதாவது யங்காக வராங்க, அதே மாதிரி ஃபிட்டாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து டெக் சேவி ஃபோர்ஸஸ் ரொம்ப அதாவது அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அக்னிபாத் தோ இட் இஸ் டிராப்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸில் இந்த அக்னிபாத் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இதை வந்து ஆன்சரில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல யங் ஃபிட்டர் டெக் சேவி ஃபோர்ஸஸ், அதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிள் மேன் பவர், சர்வேயிங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் சொன்னனோ அதை வந்து இதோட கம்பேர் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ இது வந்து அவுட் அண்ட் அவுட்டாக அந்த டிஃபென்ஸ் ஆர்டிக்கலை கொடுத்துருந்ததை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம், பேலன்ஸ்டு அப்ரோச். ஸோ பேலன்ஸ்ட் அப்ரோச் இதில் சொன்னது எல்லாத்தையுமே சம்மரி மாதிரி சொல்லிடணும். ஒரு இண்டிஜினைசேஷன், டெக் மாடர்னைசேஷன், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இஸ் அ key to realize true potential of the year of reforms. By harmonizing self-reliance with the global best practices, India can build strong, resilient, future-ready defense system that effectively safeguards the national security. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு கன்க்ளூஷன், பார்க்க தான் பெருசாக இருக்கும். ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்கணும், டெக் மாடர்னைசேஷன், இண்டிஜினைசேஷன், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே இருக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து கீ அது வந்து பொட்டன்ஷியல், எதுக்கு கீ, ரியலைசிங் அவர் பொட்டன்ஷியல். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டன்ஷியலை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்குறான கீ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் ரிலையன்ஸை வந்து ஹார்மனைஸ் பண்ணுறது மூலமா குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸையும் பார்க்கணும், அதே மாதிரி குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸையும் நம்ம வந்து அக்வயர் பண்ணணும். இப்படி பண்ணால் இந்தியா வந்து ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இது வந்து ஒரு சம்மரி மாதிரி எழுதினாலே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கொஷின். ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.